ஸோ ஹாய் கைஸ், நான் உங்களிடத்துல இந்த பாணி. ஸோ நம்ம நம்மளுடைய ஆழ் மனதனுடைய சக்தியை பற்றி இன்றைக்கி கொஞ்சம் கூட தெளிவாக புரிஞ்சுக்க போகிறோம். என்ன அப்படின்னா, முந்தைய பதிவுகள்லாம் பார்த்துருக்கோம். ஒரு சிலர் சொல்கிறது உண்டு தெரியுமா, நான் ஒன்று நினைக்கிறேங்க, நீங்கள் என்னென்னமோ ப்ராக்டிஸ் எல்லாம் சொல்கிறீங்க, நானும் பண்ணுறேன், அது என்னமோ நான் என்ன நினைக்கிறேன்னா அதுக்கு எதிர் திசையில் தான் நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் உண்டு. அப்படி இல்லைன்னா அது என்னமோ எனக்கு வேலையே செய்ய மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் உண்டு. ஆனால் அதே நேரத்தில் பெருமளவில் நினச்சதற்கு ஏற்றார் போலவே நடந்திருக்குன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் உண்டு. நினச்சதை விட இன்னொரு படி சிறப்பாக நடந்ததுன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் உண்டு. ஸோ எல்லா கேட்டகரியிலையும் இருக்குது. இப்போ நினச்சது நடந்துருச்சு, சிறப்பாக நடந்துருச்சுங்கிற அந்த 2 கேட்டகரி விட்டுருவோம். அவங்களுக்கு வேலை செய்து அது எப்படி டாக்டிக்கலாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. மித்த 2 கேட்டகரி நம்ம பார்ப்போம். வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடிய ஆட்களும், எதிர்ப்பு திசையாக வேலை செய்யுது, ஆப்போசிட்டாக வேலை செய்யுதுன்னு சொல்லக்கூடிய ஆட்களும். இப்போ இதில் என்ன பியூட்டினா, ரீசெண்டாக ஒரு சில விஷயங்கள் பார்க்க, கேட்க, படிக்க அப்படின்னு இருக்கும் பொழுது, ஒரு நல்ல துறையில் நல்ல ஒரு முதிர்ந்த மனோநிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இதுபோல் இருக்கக்கூடிய செய்திகள் புரியறதில்ல, அவர்களுக்கு அது நம்பிக்கை அளிப்பதில்லைங்கிறது ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு செய்தியாக தான் இருக்குது. பட் என்னது திருவருள். இப்போ நம்மளுடைய விஷயத்துக்குள்ளே வருவோம். நம்மளுடைய கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட் 2 இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லைங்களா. இப்போ நமக்கு தேவைங்கிறது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு போல் தேவை அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு போல் தேவைங்கிறது இருப்பது இல்லை. இப்போ ஒரு சிலருக்கு உடல் நலம் நல்லாகணும் அப்படின்னு இருக்கும், அதாவது எனக்கே நல்லாகணும்னு இருக்கும், இல்லை என்னுடைய வேண்டப்பட்டவர்களுக்கு நல்லாகணும் அப்படின்னு இருக்கும். 2 விஷயம். அப்படி இல்லைன்னா பொருளாதார வளம் இருக்கும், இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது இன்னல்கள் இருக்கும், அந்த இன்னல்கள் தீர்க்கணும் அப்படிங்கக்கூடிய மனோநிலை இருக்கும். ஸோ ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு தேவை இல்லையா. இப்போ இந்த தேவைகளை நம்மளால் பூர்த்தி செய்து கொள்ள முடியுமா அப்படின்னு சொன்னால் முடியும். என்ன ஒரு வழி இருக்குது, நாமே முயன்று ஒரு காரியத்தை செய்வது இல்லையா. இது ஒரு பொருள் நிறைந்த ஒரு உலகம், அதாவது மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு. இது ஒரு கன சரீரம். இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே கனம் கொண்டது. கனமான ஒன்று ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்வதற்கு கால அவகாசம் பிடிக்கும். அந்த நகர்ந்து என்னை போல எனக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விஷயத்தையும் நகர்த்தி ஒரு இடத்துக்கு கொண்டு வருவதற்கு இன்னும் கால அவகாசம் பிடிக்கும். அதனால தான் என்னுடைய முயற்சி 10 வருட காலம் 20 வருட காலம் கழித்து அது வெற்றிக்கு வந்ததுன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் உண்டு. அப்படி செஞ்சு முயற்சியில் வெற்றி அடைஞ்சவர்களும் உண்டு. ஆனால் இதற்கு சுருக்கமாக ஒரு வேலை செய்கிறதுக்கும் ஒரு வழி உண்டு. என்ன? நம்மளுடைய ஆழ்மனதனுடைய சக்தியை சரி செய்து கொள்வது. இதற்கு உடம்பு அசையணும்னு அவசியம் கிடையாது. உடம்பு அசைவதற்கு முன்னதாக மனமானது அசையணும் அந்த இடத்துல. இப்போ உடலினுடைய உழைப்பை போட்டு நான் என்னுடைய உடல் நலத்தை ஏதாவது சரி செய்யணும்னா மாத்திரை மருந்தெல்லாம் தின்னு அதற்கப்புறம் கால அவகாசமெல்லாம் கொடுத்து இந்த உடலில் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படுவதையெல்லாம் பார்த்து உணர்ந்து ஆஹா நான் சரியாகிறேன்னு சொல்கிறது ஒரு வழின்னா, இதெல்லாம் எதுவுமே நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனோநிலையை வளர்த்தி கொள்வதுங்கிறது இதில் இருக்கக்கூடிய ஆழமான ஒரு விஷயம். ஏன்னா நான் நல்லா இருக்கேன்னு நான் நினச்சா மட்டும்தான் நான் நல்லா இருப்பேன். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. சும்மா கண்மூடித்தனமாக ஒரு இலக்கு இல்லாமல் அம்பெய்யறதுல ஒரு பயனுமே கிடையாது. வரட்டும் பார்த்துக்கலாங்கிறது வெறும் ஒரு பந்தாக்கு, வெறும் ஒரு வீம்புக்கு வேணால் எந்த ஒரு காரியமும் பண்ணலாம். அதை தவிர்த்து ஒரு இலக்கு இல்லாமல் அம்பெய்வதில் அர்த்தமே கிடையாது. அப்போது என்னுடைய உடல் நலம் நல்லாகணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல என்னுடைய உடல் நலம் நல்லாகணுங்கிற எண்ணம் என்னுடைய எண்ணத்தில் எனக்குள்ளே எழணும். முதல்ல நான் எண்ணமே எழாமல் சும்மா பார்த்துக்கலாம் எல்லாம் சரியாயிருன்னா சரி ஆகாது. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, நான் எனக்கு உடல் நலம் நல்லாகணும், நான் உடல் நலத்தை மட்டும் ஒரு பேசிக்காக வச்சுருக்கேன். பட் இதை எல்லா இடத்துக்கும் நம்ம இது பண்ணி பார்க்கலாம். ஒரு சில எடுத்துக்காட்டுகளும் நான் சொல்லுவேன் சரிங்களா. சரி, இப்போ இதிலேருந்தே வரேன், ஒரு எடுத்துக்காட்டுலேருந்தே வரேன். ஒரு பெண்மணி, அவங்களுக்கு ஒரு சொத்து ரீதியமாக தகராறு கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு. இது வரைக்கும் பல வாய்தாக்கள் தாண்டிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு வாய்தா தான் அவங்களுக்கு பெண்டிங் இருக்குது. சில வாரங்கள் அவர்களுக்கு அவகாசம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க ஒரு பேனிக் மோடில் இருக்காங்க, பதட்டம். இவங்ககிட்ட காசு பணம் இல்லை, எதுவுமே இல்லை. இந்த ஒரு கேஸ் தோத்துருச்சுன்னா இவங்களுக்கு தான் ரொம்ப பாதிப்பாக வரும். ஆனால் இவங்க ஒரு நல்லவங்கிற ஒரு இடத்துல இவங்க இருக்காங்க. இவங்களுக்கு எதிர்த்து போட்ட அந்த ஒரு கேஸ்காரங்க வீண் வம்பு இவங்க கூட இழுக்கிறதுக்காக பண்ணுற ஒரு விஷயம். ஆனால் என்றைக்குமே இந்த நல்லவனுக்கு இந்த உலகம் அது என்னமோ சப்போர்ட் பண்ணாத ஒரு நிலையில் இருக்குது பார்த்தீங்களா. அப்படி ஒரு சூழலில் இப்படி இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி சரிங்களா. இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பதட்டம், பயம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. காசு பணம் இல்லை, ஐயோ போச்சா எல்லாமே போயிடுமே என்னை விட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இவர் டாக்டர் ஜோசப் மர்ஃபின்னு சொல்லக்கூடிய இந்த நூலை எழுதியவர்கிட்ட இவங்க பார்க்குறாங்க. பார்த்து இந்த விஷயத்த சொல்லும்போது அவர் ஒரே விஷயம் சொல்கிறாமா,
சரி பரவாயில்ல, நீ முதல்ல உன்னுடைய காரியம் உனக்கு நடக்காமல் போகிறதுக்கு காரணம் உன்னுடைய பதட்டம், பயம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம். ரொம்ப நீ மெனக்கடுற, உன்னுடைய மனசில் நீ ரொம்ப மெனக்கடுற, அதனால தான் அது நடக்க மாட்டேங்குது. எப்படி நம்ம இந்த பரீட்சை ஹாலில் உட்காந்துட்டு நல்லா தான் படிச்சுட்டு போயிருப்போம், ஆனால் அந்த இடத்துல கொஸ்டினை பார்த்துட்டு ஆன்சர் எழுதணும்னு என்னடா அது ஞாபகம் மாட்டேங்க, என்ன எதுவும் ஒரு பரீட்சை ஹால் விட்டு வெளியே வந்தால் எல்லாமே ஞாபகம் வரும். ஆட்டாட்டாட்டா இதுதானே எனக்கு. ஏன் அந்த இடத்துல அப்படி நடக்குதுன்னா, நீங்கள் உங்களை ரொம்ப மெனக்கட்டுறீங்க அப்படின்னு அர்த்தம். உங்களை ரொம்ப வலுக்கட்டாயப்படுத்தி உங்களை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே உள்ளே தள்ளுறீங்கன்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல மனமும் வேலை செய்யாது, உடம்பு வேலை செய்யாது. அதனால தான் எல்லாமே அரெஸ்ட் ஆயிரும், கம்ப்ளீட்டாக பிளாங்க் ஆயிரும். அந்த பேனிக் ஸ்டேட், அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே நம்ம போகக்கூடாது, ரிலாக்ஸ்டாக இருக்கணும். இருக்கும்பொழுது தானாக எல்லாமே வெளியே வர ஆரம்பிக்கும். இதுக்கு நம்ம பழகணும். ஏன் பழகணும்? இது இயற்கையாக நடக்கக்கூடியதானே, ஆமாம். ஆனால் நம்ம தான் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் பேனிக்கும் பழகிட்டோமே. இப்போ அதிலிருந்து வெளியே வருவதற்கு தான் உண்மையாகவே பழக்கம். அப்போ இந்த ஒரு விஷயத்தை இந்த பெண்மணிகிட்ட ஒரு டாக்டர் ஜோசப் மர்ஃபி சொல்ல, அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து ஒரு காரியம் நடக்கணும்னு நினைக்காத, உனக்கு எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதையே முழுசும் உன்னுடைய கற்பனைக்குள்ளே நீ கொண்டு போ அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த பெண்மணி வந்து தன்னால் இயன்ற அளவுக்கு, சரிங்களா, தன்னால் இயன்ற அளவுக்கு என்ன பண்ணுறாங்க, இது நான் திரும்ப சொல்கிறது தான், இது எப்போவுமே செய்யும் பொழுது ஒரு அறத்தூக்க நிலையில் இருக்கணும். காலையில் கண் விழித்த உடனேயே இந்த காரியத்தை செய்யணும், இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த காரியத்தை செய்யணும். மித்த நடுவில் இருக்கக்கூடிய நாளில் எப்பெல்லாம் எனக்கு இந்த நெகட்டிவ் தாட் வருதோ அப்போ எல்லாம் இந்த கற்பனை காட்சியை டக்குன்னு ஓட்டிடணும். சில நொடியிலிருந்து சில நிமிடமாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கற்பனை காட்சியை ஓட்டிடணும். ஆனால் அந்த தூங்கி எந்திரிக்கும் பொழுதும் இரவு படுக்கிறதுக்கு முன்னாடியும் எவ்வளவு டீப்பாக அதை யோசிக்க முடியுமோ அந்தளவுக்கு அந்த ஒரு தியான நிலையிலிருந்து, தியான நிலைன்னு என்ன, சித்தர்கள் ஞானியர்கள் அளவுக்கு பண்ணணுமா? அவசியம் இல்லை. இப்படியே உட்காந்துக்கிறோம், நல்ல மூச்சு அப்படியே ஒரு 4-5 தடவை அப்படி ரிலாக்ஸ்டாக அப்படியே மெதுவாக இது இருக்கும்போது நம்ம என்ன ஆகிறோம், அந்த ஒரு படபடப்பு ஒரு பதட்டம் எல்லாம் அப்படி போகும். ஒரு அறத்தூக்க நிலையில் நம்ம இருப்போம். இது ஈஸி, இது எல்லாருனாலையும் செய்ய முடியும். நீங்கள் இன்னும் பெரிய எங்கேயோ போய் தீக்கையெல்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப எல்லாருனாலையும் செய்ய முடிஞ்சதான். ரிலாக்ஸ்டாக உட்காந்துக்குங்க, அப்படியே இருக்கும்பொழுது ஒரு மாதிரி அறத்தூக்க நிலையில் இருப்பீங்க. அந்த இடத்துல இருந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ இந்த பெண்மணி அந்த இப்படி தான் இருந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, இவங்களோட இந்த ப்ராசிக்யூட்டர் கூட இவங்க பேசுகிற மாதிரியும் அந்த ப்ராசிக்யூட்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டோம்னா, இது என்ன ஒரு பயங்கர ஒரு மிரக்கல், உனக்கு வந்து உனக்கு கேஸ் உனக்கு சாதகமாக வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அது உனக்கு கேஸ் சாதகமாக வந்துருச்சு, சூப்பர் வாழ்த்துக்கள் அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே சொல்கிறார். கேஸ் உன் பக்கம் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறார். கோர்ட்லேருந்து அது டிசால்வ் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க, கேஸ் உனக்கு தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதை வந்து தொடர்ந்து காலையில் எந்திரிக்கும் பொழுது இரவு படுக்கும் பொழுதும் கண்டிப்பாக அதை நினச்சிக்கிட்டு தான் படுக்கிறாங்க. இதே வாக்கியங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒரு சீன் இப்படி க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ரூமில் இருக்கோம். அந்த ரூமில் வந்து அவர் என்னை பார்க்குறாரு, அது பார்க்கும்பொழுது இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாரு, நான் ஒரே மனமகிழ்ச்சியோடு இருக்கேன் அப்படிங்கிறது இது பண்ணிக்கிறாங்க. அப்போ இதர நாள் பொழுதில் அந்த நடுப்பட்ட கண் முழிச்சதுலேருந்து தூங்குறதுக்கு நடுப்பொழுதில் எப்பெல்லாம் ஒருவேளை நடக்குமோ, ஒருவேளை நடக்கலைன்னா என்ன ஆகிறது, ஐயோ போயிடுமோ, எப்பெல்லாம் இந்த நெகட்டிவ் தாட் வருதோ டக்குன்னு அவங்கள வந்து ஒரு ஆசுவாசப்படுத்திட்டு அந்த எது வெற்றிக்கு உண்டான அந்த ஒரு நினைப்பு ஒரு சீன் கிரியேட் பண்ணாங்களோ அந்த சீனை கம்ப்ளீட்டாக மைண்டில் அப்படி ஓட்டிடுறாங்க. நெகட்டிவ் தாட்டை எழவே விடவே இல்லை, இதுதான் அங்கே முக்கியமே. அப்போ என்ன ஆகுது, ஒரு 2-3 வாரங்கள் இப்படியே தொடர்ந்து அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆச்சரியத்துக்கு ஏற்ற மாதிரி 3 வாரம் கழித்து இவங்களுடைய ப்ராசிக்யூட்டர் வந்து இவங்க என்ன கற்பனையில் என்ன வார்த்தைகளை பயன்படுத்தினார்களோ அந்த வார்த்தை மாறாமல் அப்படியே சொல்கிறாரு, கேஸ் வந்து கோர்ட்டிலேருந்து உடஞ்சிருச்சு, உனக்கு தான் கேஸ் வந்து சாதகமாக இருக்குது, இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அப்படியே மாறாமல் சொல்கிறாரு. அப்போது என்னால் ஒரு காரியம் முடியல அப்படின்னு சொன்னால் இந்த என்னாலேன்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய உடலோடு பொருத்தி பார்க்கக்கூடாது, சரிங்களா? இப்போ எது எனக்கு தடையாக மாறுதுன்னா என்னுடைய விழிப்பு நிலை, கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்லக்கூடியது எனக்கு தடையாக மாறுது. ஏன், இவன் தான் எல்லா விதமான குழப்பத்துக்கும் உண்டானவன், இவன் தான் எல்லா விதமான பயம் அந்த கீழ்நிலை உணர்வுகள் அத்தனைக்கும் உண்டானவன் இவன் தான். ஆனால் ஆழ் மனசோ இவன் என்ன சொல்கிறானோ அதை கேட்டு அவன் வேலை செய்வான். அப்போது என்ன ஆகுன்னா, எனக்கு எப்படி வெளியே போகிறதுனே தெரியலையே, எனக்கு ஒரே கஷ்டமாக இருக்கே, நான் தப்பிச்சா பரவாயில்லையே, எனக்கு வந்து ஒரே கஷ்டமாக இருக்கே, இப்போ கஷ்டத்துலேருந்து விடுபடணுமே. இப்போ இங்கே என்ன பிரச்சனைன்னா, இந்த பய உணர்வுக்கு தான் தீனி போட்டுக்கிட்டே இருக்கும். இந்த பய உணர்வை தான் இந்த விழிப்பு நிலைன்னு சொல்லக்கூடிய இந்த கான்ஷியஸ்னஸ் உண்டு பண்ணிக்கிட்டே இருக்குது. இதை நேர்பட அப்படியே நம்மளுடைய சப்கான்ஷியஸ் கேட்டுக்கும். கேட்டுட்டு இந்த பய உணர்வு எதை நோக்கி இருக்கோ அதை நோக்கி உண்டான சூழல்களையும் அதை நோக்கி உடலினுடைய செயல்பாடுகளையும் மாற்றிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நீ தானே இப்போ அதுக்கு உண்டான கமாண்டே கொடுக்குற. அப்போ என்ன பண்ணும், கமாண்டை மாற்று, வேலை முடிஞ்சுது, கமாண்டை மாற்று. அப்போ நான் நல்லா இருக்கேன்னு சொல்லு. இப்போ நீ நல்லா இருக்கேன்னு சொல்கிறது மட்டும் இந்த இடத்துல முக்கியம் இல்லை, நான் நல்லா இருக்கேன்னு முதல்ல நான் நம்பணும்.
நான் ஒரு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நான் என்னை பார்க்கணுன்னு ஒரு நிலை இருக்கும் தெரியுமா, அந்த பெஸ்ட் எக்ஸாம்பிளாகவே நான் மாற்றிக்கணும். எப்போ அந்த ஒரு அப்படியே அமைதியான அந்த ஒரு தூக்க நிலையில் இருப்போம் இல்லையா, அந்த தியான நிலையில், அந்த இடத்துல யூ ஷுட் விஷுவலைஸ் யோர் பெஸ்ட் விஷன். அந்த இடத்துல உங்களை நீங்களே உங்களுடைய பெஸ்ட் நிலையில் நீங்கள் உங்களை நிறுத்தி பார்க்கணும். இது என்ன பண்ணுன்னா, இந்த மண்டைக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்களை அது வெளியே வர விடாது. அதனால தான் அந்த தியான நிலைக்குள்ளே செல்லுவது அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ மண்டைக்குள்ளே இருந்து புது குழப்பங்கள் எதுவும் வரலைங்கும் பொழுது ஆள் மனசு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த ஆள் மனசு ஃப்ரெஷ்ஷாக எந்த தடைகளும் இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் அந்த ஆள் மனசுக்குள்ளே ஒரு விதையை போடுறோம். நான் நல்லா இருக்கேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கேன், என்னை சுற்றி நல்லபடியான மக்கள் என்னை சுற்றி இருக்கிறாங்க, என்னுடைய சுற்றுச்சூழல் நல்ல ஆரோக்கியமான சுற்றுச்சூழலாக இருக்குது இல்லையா. ஸோ இது போல் இருக்கக்கூடிய அந்த நிலைகளை நான் அப்படியே என்னக்குள்ளே அப்படியே விதைச்சிட்டு நான் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே அமைதியாக இருக்கேன். இது பெஸ்ட்டு தூங்குறதுக்கு முன்னாடி செய்கிறது தான். ஏன் தூங்கும்பொழுது தான் நம்மளுடைய விழிப்பு நிலை, கான்ஷியஸ் மைண்டுங்கிறது வேலை செய்யாது. அப்போ அந்த விதையை சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போட்டுட்டு நம்ம பேசாமல் படுத்து தூங்கிடணும். காலையில் எந்திரிக்கும் பொழுது அதே நினப்பிலேயே நான் எந்திரிக்கணும். இவ்வளோதான் இங்கே மேட்டர். அப்போ நான் எனக்கு உடல் சரியில்லை, நம்ம போய் மருந்து மாத்திரை சாப்பிட வேண்டாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சாப்பிடாமையே தன்னுடைய உடல் நலத்தை குணப்படுத்தியவர்கள் உண்டுங்கிறத நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். பிகமிங் சூப்பர் நேச்சுரல்ங்கிற அந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு வீடியோவே அதுதான். அந்த அளவுக்கு உங்களுடைய மனதனுடைய வைராக்கியம், வேறு வழியே இல்லை, நான் எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன், வேறு வழியே இல்லை, எல்லாரும் என்னை கை விட்டுட்டான் அப்படின்னு சொன்னவங்களுக்கு வேறு வழியே இல்லை. அந்த கார்னரில் போய் நிற்கும் பொழுது வேறு இதுதான் எனக்கு ஒரே வழினா தப்பிச்சவங்க ரியல் டைம்லேயே எனக்கு ஒரு ஆளை தெரியும். நம்ம புக்கு நூல் வழியாகவும் நம்ம பார்த்து தெரிஞ்சிருக்கோம். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு மனோதிடம் இருக்குன்னா இருக்குது. ஆனால் அப்படி இல்லாமல் இல்லைங்க கொஞ்சம் எனக்கு சலனம் அப்படிங்கிறது இருக்குன்னா அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் இவ்வளோ பதிவையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் எந்த இடத்துலையும் மருந்து மாத்திரை வேண்டான்னு சொல்லலை, நீங்கள் அதையும் எடுத்துக்கலாம். ஆனால் உங்களுடைய மனோநிலையை ஊக்கமான மனோநிலையாக வைத்திருங்கள் அப்படிங்கிறதான் இங்கே சொல்லப்படக்கூடிய முக்கியமான விஷயம். எதையும் வேண்டாம் புறந்தள்ளுன்னு சொல்ல, இவங்க சொல்கிறது எல்லாமே மனோநிலையை ஊக்கமாக வச்சுக்கோங்கிறத மட்டும்தான் பேசுகிறாங்க. இன்னொன்று, நான் நினைக்கிறதுக்கு பூரா எல்லாம் ஆப்போசிட்டாக நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதை ஒரு ஃப்ரெஞ்சு சைக்காலஜிஸ்டான ஒரு பேர் COUE அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், அவர் அமெரிக்காவுக்கு ஒரு லெக்சருக்கு போகும்பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒன்று நினைக்கிற, நான் எதிர்த்தேசல் நான் ஒன்று நினைக்க சாமி ஒன்று நினைக்கிதுன்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த சாமி நினைக்கிதுங்கிறது ஆழ் மனசு தான். நான் ஒன்று நினைக்கேன்னா எனக்கு நல்லா நடக்கும்னு நினைப்பேன். ஆனால் உண்மையாலுமே என்ன நினைப்பேன் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை இது நடக்கலைன்னா என்ன பண்ணுறது, நல்லா இருக்கணும்னு நினச்சும் போட்டு நான் நல்லா இல்லைன்னா எனக்கு வேறு எவனா தொந்தரவு பண்ணிட்டேன்னா இந்த நினப்பும் கூடையே வரும். இப்போது இந்த கூடையே வரக்கூடிய எதிர் திசையில் இருக்கக்கூடிய நினப்புக்கு தான் நம்மளுடைய புத்தியே வலிமை அதிகமாக கொடுக்கும். ஆழ் மனசு என்ன பார்க்கும், இது ரெண்டில் இதுக்கு தான் வலிமை அதிகமாக கொடுக்குறான், அப்போ இதுதான் முக்கியமாக இருக்கும் போல், அதை வேலை செய், இவனை உருப்படையாமையே வெயி, என்ன பண்ண நாம் சொல்கிற அது கேட்குது, வேற ஒன்றும் இல்லை. அப்போ இந்த நிலையை நம்ம புறந்தள்ள வேண்டும். அந்த தியான நிலையில் இருந்து நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிறதுக்கு பழகணும். பழகினாலே போதும், ஒரு மனிதனும் தன்னுடைய வாழ்நாளை நல்லபடியாக மாற்றிக்கொள்ள முடியும். உடல் நலமும் மனோநலமும் வாழ்வினுடைய சூழல்களையும் எல்லாவற்றையும் இந்தபடி நம்மளால் மாற்ற முடியும். நம்ம போன பதிவில் ஒன்று பார்த்தோமா, ஒரு எழுத்தாளர், என்னுடைய ஆயுட்காலத்தில் நான் உழைச்சதே கிடையாது, நான் தூங்கும்பொழுது எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத ஆழமாக அழுத்தம் திருத்தமாக எனக்கு என்ன வேணுங்கிறத சொல்லிவிட்டு நான் படுத்து தூங்கிடுவேன், எனக்கு அது தானாக நடக்கும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதே தான் இங்கேயும் நமக்கு என்ன வேணுங்கிறதெல்லாம் அழுத்தம் திருத்தமாக நாம் இருக்கணும். ஒன்று, அந்த அழுத்தம் திருத்தத்தில் மாற்றம் வராமல் நாமளே நம்மளை பார்த்துக்கணும். 2, இதை மட்டும் பண்ணினோம்னா போதும். நீங்கள் எந்த அளவுக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கீங்களோ, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் கூட நீங்கள் ஒன்றும் இல்லைப்பா இதுவும் கடந்து போம் அப்படிங்கிற மனோதிடத்தை வளர்த்திட்டு நீங்கள் அந்த சூழலை கடந்து எப்படி திடகாத்திரமாக நீங்கள் இருக்கீங்க, அந்த சூழலை வெற்றி கொண்டு எப்படி இருக்கீங்களோ அதை மனசில் எண்ணிட்டு ரிலாக்ஸாக இருந்தீங்கன்னா எல்லாமே உள்ளே இருக்கிறவன் பார்த்துக்குவான். அவ்வளோதான், மித்தபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதை தொடர்ந்து பயிற்சி செய்ய ஆரம்பிங்க. தியானம் தியானம் தியானம், இதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். தியானம்ங்கிறது முக்தி பேரை நோக்கி செல்வதற்குண்டானது தான் அப்படின்னு சொன்னாலுமே, இறையை உணர்வதற்குண்டானது தான் சொன்னாலுமே, இதிலிருந்து முதல்ல ஆரம்பிப்போம். சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பயிற்சி பண்ணும்பொழுது அதை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு நமக்கு இலகுவாக இருக்கும். சரிதானுங்களே? எஸ். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு. பிடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவ் இருந்திருக்கும் நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள். நான் உங்களிடத்தில் நன்றி.